ஹாய். இன்றைக்கி வந்துட்டு கோவக்காவில் வந்துட்டு பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு கோவக்காய் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கோவக்காய் வந்துட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கோங்க. அதாவது நம்ம பண்ண போகிற இந்த பொரியலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சாதத்தில் இது மட்டுமே போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரவுண்டாக பண்ணுறதை விட இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதோட விதையெல்லாம் வெளியே வந்திருக்கும். அதனால் இன்னுமே டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கும். கோவக்காய் ஃபுல்லாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு வெட்டி வச்சு கோவக்காவை போட்டணும். அதை நல்லா வந்துட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் பரட்டி எடுத்துட்டு நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். ரொம்ப சேர்த்துக்க கூடாதுன்னா வந்து கொஞ்சம் கறிக்கிற மாதிரி ஆகிடும். கோவக்காயில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டு அரிசி மிளகான்றனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா காரம் அந்த அளவுக்கு இருக்காது. அப்புறம் மல்லித்தூள், அது ஒரு கைப்பிடி, ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா பரட்டி விட்டுக்கணும். நல்லா இப்படி பரட்டி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு மூடி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி வற்றினதுக்கப்புறமா எண்ணெயில் அது நல்லா சுண்டணும். ஒரு கிளாஸ் தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கணும் வேகிற அளவுக்கு. இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு வேக வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா வற்றுற வரைக்கும் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா வந்து பரட்டி விடணும். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டு சுண்ட அந்த எண்ணெய் வெளியே வர வரைக்கும் பரட்டணும். அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான கோவக்காய் பொரியல். ஈஸி மெத்தட் தான் இது. நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக கிடையாது. ரொம்ப ஈஸி மெத்தட். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது புது ரெசிபியோட உங்களை வந்துட்டு நான் அடிக்கடி மீட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி சூடான சாதத்தில் நம்ம செஞ்சு வச்ச கோவக்காவை வந்துட்டு போட்டு சாப்பிட்டோம் வச்சுக்கோங்க, சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வந்துட்டு நம்ம சாதத்தோடய பரட்டி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.